லட்சக்காவை காணும். ஏக்கா அது லட்சு இல்லைக்கா, லட்சு. என்னம்மா ஒன்று. வரும் வரும், எங்கே போயிடும்? அப்படியே ஒவ்வொரு வீடாக நின்றுட்டு அப்படியே காதையெல்லாம் கேட்டுட்டு வரும்க்கா. ஆமாம். ஏக்கா எதுக்குக்கா இந்த மீட்டிங்கு, என்ன விஷயம்? ஆமாடி, ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் உங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஆமாடி, வீட்டெல்லாம் முடிஞ்சது, நம்ம சும்மா தானே இருக்கோம். அந்த டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாமான்னு யோசிச்சேன்டி. அதுதான் உங்களெல்லாம் வர சொன்னேன். ஏக்கா வாவ் சூப்பர், நம்மளும் பண்ணலாம்க்கா பிஸ்னஸ்ஸு. ஆத்தாடி பாத்தியாக்கா இந்த லட்சு பண்ண வேலையை சீதாவையும் கூப்பிட்டு வந்திருக்கு பத்தியா? பரவாயில்லடி, இருக்கட்டும். ஏன் நான் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, லட்சுவை கூப்பிட்டு வந்தோமா, நீ திடீர்னு வரவும் அவள் கன்ஃபியூஷன் ஆகிட்டா. என்ன விஷயம்டி? என்ன? அதான் உட்காருங்கக்கா, பேசுவோம். சீதா நீ உட்காரு. ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சது போக சும்மா தானே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கதாங்க்கா உங்களெல்லாம் வர சொன்னேன். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஹேர் ஆயில் பண்ணலாமாடி? எல்லாரும் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, நம்ம பண்ணால் விற்குமாக்கா? மார்க்கெட்டிங் தாண்டி. இப்போ இன்ஸ்டாகிராமில் பாரு, அப்படியே முடி நீளமாக வளர்ந்த மாதிரி வீடியோ போட்டுடுறாங்க. உடனே எல்லாரும் நம்பி வாங்கிடுறாங்கல்ல, அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ட்ரிக். சீச்சி, அப்படியெல்லாம் ஏமாற்றி பொழைக்கக்கூடாது, அதெல்லாம் ஒரு பொழப்பா? நீ சொல்கிறது சரிதாண்டி, ஆனால் இப்போ எல்லாருமே அப்படித்தானடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, வள்ளி சொன்ன மாதிரி அப்படி ஏமாற்றியெல்லாம் பொழைக்கக்கூடாது. வேணால் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கெல்லாம் ஹேர் க்ரோத் ஆனால் வேணால் நம்ம விற்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆமாக்கா, ரொம்ப லேட் ஆகும்ல. வேறு ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா. வள்ளி நீ சொல்லுடி. ஏக்கா புடவை பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம்க்கா. ஆமாடி, அது நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் எல்லாருமே அதை தானடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட வாங்குவாங்களாடி? லட்சம் இப்போ சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் தான், மார்க்கெட்டிங் பண்ணணும் நல்லா. ஏக்கா நான் வேணால் மாடலாக இருக்கேன், அழகா மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா லாங் செயின் நல்லா வலையெல்லாம் நிறைய போட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூட நின்று மாமா அப்படி சொன்னால் சூப்பராக இருக்கும்லக்கா, சூப்பராக இருக்கும்க்கா. உன் மாமா கூட ரீல்ஸ் பண்ணால் தனியாக பண்ணிக்கா, இதெல்லாம் பிஸ்னஸ்க்கு ஆகாது. ஏக்கா இப்படி தாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதாங்க இப்போ ட்ரெண்டே தெரியாமல் சுற்றிக்கிட்டு திரியிற. ஏன் வள்ளி வாயை மூடு. சரி சரி சரி, சண்டை போடாமல் பேசுங்க. ஏக்கா நான் சொல்கிறேன்க்கா. ஏங்க சேலை வாங்க வாங்க இப்படி சொல்லாமாக்கா, இந்த கூமாப்பட்டி மாதிரி. நல்லா இருக்குடி. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிடலாம். அப்புறம் போய் அந்த பிஸ்னஸ்க்குரியதை பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க? சரி சரி, எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே ஓகே. சரிடி, எங்கே விலை கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கட்டி, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏ சரிடி, அப்போ நானும் சீதாவும் கிளம்புறோம். சரிக்கா, இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே வச்சுக்குவோம், யாருக்கிட்டையும் சொல்லிடாதக்கா. சரிடி சரிடி, போயிட்டு வரேன். அக்கா நானும் போயிட்டு வரேன். வள்ளி வரேன்டி. ஏக்கா இந்த லட்சு போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான்க்கா போவோம். அப்படியெல்லாம் இல்லை வள்ளி, இது பிஸ்னஸ் விஷயம் இல்லையா, சொல்ல மாட்டான். அப்படின்றீங்க? சொல்லாமல் இருந்தால் சந்தோஷம். சரி, அப்போ நம்மளும் கிளம்புவோமா? சரிக்கா கிளம்புவோம், மற்ற விஷயத்த ஃபோனில் பேசிக்கலாம். சரி சரி சரி.